நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் உங்கள் வாழ்க்கை. குரு பெயர்ச்சி கடகராசிக்கு என்ன செய்யும்? கடகத்திற்கு 12 குரு வீற்றிருக்கிறார். 12ஆம் என்பது ஒரு வகையில விரயஸ்தானம் ஆகுது. விரயஸ்தானத்தில் குரு நிற்கும் போது சற்று விரயம் ஏற்படும். அதே நேரத்தில் ராசிக்கு 6 குடையவராகவும் ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் விரயம் ஏற்படுது. அப்போ விபரீத ராஜயோகம், திடீர் தன பிராப்திய ராஜ 6 குடையவர் 12 நிற்கும் போது திடீர்னு பணம் வர்றதுக்கு உண்டான ஏற்படுத்த, சம்பந்தம் இல்லாம திடீர்னு பணம் வர்றது, திடீர் தன பிராப்திய யோகத்தை அவர் கொடுப்பார். 9 குடையவர் 12 இருக்கனால தந்தை கடன்படுவாரு. தந்தைக்கு கொஞ்சம் பண செலவு வைக்கிறது, பண செலவு வரும். தந்தையார் மூலமா செலவுகள் நமக்கு ஏற்படும். அவருக்கு வைத்திய செலவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் ராசிக்கு சுகஸ்தானத்தை குரு பார்வை செய்யலாம். புதுசா அவங்க வண்டி வாகனம் வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, அல்லது வீடை சுத்தப்படுத்துவாங்க, புது வீடு கட்டுவாங்க. இதெல்லாம் ராசிக்கு 12ல சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் திருமணம் நடக்கும், கடகராசி பெண்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் ஏற்பட்டு அதன் மூலமா செலவு ஏற்படும். எல்லாமே மொத்தத்தில் சுப செலவுகள் ஏற்படும். பட் ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய குருவும் சனியும் ராகுவும் 8ல் இருப்பதனால வரவு செலவு கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டா இருக்காது. உடல்ல அடிபட வாய்ப்பு இருக்கு. நெடுந்தூர பயணங்கள் ஏற்பட்டு பயணங்கள் மூலமா பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சுற்றத்தார்கள் மூலமா சில நேரம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ நண்பர்கள்ட்டையும் சுற்றத்தார்கள்ட்டையும் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது, கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அதை அமைதியாக செய்ய வேண்டும். வியாழக்கிழமை சுண்டல் மாலையை தட்சிணாமூர்த்திக்கு போட்டு வணங்கி வர, குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் செய்ய, இதன் மூலமா நன்மை ஏற்படும். நமஸ்காரம்.